பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல விவசாயிகள் முயற்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பஞ்சாபில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசை கண்டித்து இந்த ரயில் மறியல் போராட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா வணக்கம். பஞ்சாபில் விவசாயிகள் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ரயில் மறியல் போராட்டம் பற்றிய கள விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். மத்திய அரசை கண்டித்து இந்த விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து 3வது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. பஞ்சாப், ஹரியானா உட்பட்ட சம்பு எல்லையில் விவசாயிகள் தற்காலிக முகாம் அமைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பேரணியாக செல்ல முயற்சித்த போது அந்த மாநில காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அங்கே தடியடியும் நடத்தப்பட்டிருந்தது. பிறகு கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டு வீச்சுகள், மேலும் தண்ணீரை பீச்சடித்து அவர்களை கூட்டத்தை கலைத்திருந்தார்கள். இருந்தாலும் அங்கே சில விவசாயிகள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இதனை கண்டிக்கும் விதமாக பஞ்சாப் விவசாயிகள் சில அமைப்புகள் ரயில் மறியல் போராட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். பஞ்சாபில் 10 இடங்களில் முதற்கட்டமாக 12 மணியிலிருந்து 4 மணி வரை ரயில் மறியல் போராட்டம் அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இதனிடையில் பஞ்சாப் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். பஞ்சாபிலிருந்து ஹரியானா வழியாக டெல்லி வரும் சேரும் ரயில்கள் அந்த பகுதியில் அவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமைதியான வழியில் தான் இந்த ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருவதாகவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முக்கியமாக இந்த விவசாயிகள் பிரச்சனை காரணமாக மத்திய அரசு இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று மாலை 5 மணி அளவில் சண்டிகரில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூக முடிவு எட்டப்படும் பட்சத்தில் விவசாயிகள் இந்த போராட்டத்தை கைவிடுவதாகவும் அவர்கள் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.